Hi guys, Ascent Pro கேமரா ஓகேவா? நீங்க என்ன பார்க்கணும்னா மைன்கிராஃப்ட்ஸ் இந்த Ascent EDN SMP கிடையாது. இப்போ SMP பேர் இருக்கு, ஆனால் இப்போ SMP கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம SMP பேரை மாற்ற போகிறோம். அதுவே நேம் வச்சாச்சு. சரி, சிங்கிள் பிளே இப்போ ரொம்ப நாள் எப்போ SMP மட்டும் தான் அப்போ பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் ஒரு சிங்கிள் பிளே வேர்ல்டு அமைச்சிருக்கோம். கீழே ஃப்ளோன் இருக்கும், மேலே டேட் இருக்கும். அப்போ நியூஸ் அரசு ரிசர்ச் மாட்டியாச்சு. அங்கே இப்போ போய் வீடு கட்டினா ஐடியா, நீ வீடு கட்டினா சைடு நான் ஐடியாவே கிடையாது. ஃபார்ம் பண்ணி நம்ம சின்னதாக கட்டியிருக்கோம். ஏன்னா இது இப்போ சர்வா மாற்ற போடல, ஆனால் சின்னதாக கட்டியிருக்கோம். சுற்றி வில்லேஜ் கிராஃபிக்ஸ் பாடியா ஒரு கிராஃபிக்ஸை பாடியா ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்டார்டர் பேக் வந்து வெரி பண்ணிக்கிட்டு ஸ்டார்டர் பேக் வந்து இங்கே வெரி பண்ணிங்கன்னா வழக்கமாக பிடிச்சது தான். அதுவும் பிளேஸ் இந்த வீடு முடிஞ்சா அந்த பிளேஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்குள்ள நீங்கள் வீடு வந்துடும். ஜோக்கு இல்லையா? தர்ஷன் ஏசி ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்டார்டர் பேக்கு கார்டிங் டேபிள் என்எஸ் அப்புறம் செஸ்ட்டு. அப்போ இது இல்லாமல் நம்ம சர்வே பண்ண முடியாது. அப்போ காம்பஸ் இப்போ வந்து பண்ணு போகணும். கிராஃபிக்ஸ் பாடியா கிராஃபிக்ஸா கிராஃபிக்ஸ் எப்படி சொல்லுங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்டார்டர் பேக் வெரி பண்ண ஆரம்பிச்சோம்னா எல்லாம் ஸ்டோன் போவேன் வாங்கி போகணும். யூஐ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன், அப்படியே அப்படி வேற லெவலில் இருக்கும். அது அப்படியே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் கேஸ். அதுதான் சொல்லி வரேன். நானே என்ஜாய் பண்ணுவேன். நான் நல்லா இருக்கு சொல்லி தான் பண்ணேன். எப்படி இருக்கு சொல்லி சொன்னேன். இது வந்து மைன்கிராஃப்ட் வந்து நம்மளே நம்ம பிடிச்ச மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதில் பேக் போட்டு சேலஸ் தான் பிடிச்சி போட்டிருக்கோம். நான் ஏங்க நான் லூஸா நான் ஏங்க பண்ணாத ஏங்க பண்ணுறேன். ராஜினச்சு பிக்காக்ஸு ஆக்ஸு சவல் அவு அதுவும் நான் ஷீல்டு கேஸ் ஷீல்டு. இப்போ வந்து ரெடி போடுமா? மக்களே நம்ம இந்த வேர்ல்டு நம்மளோட சிங்கிள் பிளே வேர்ல்டு ப்ரோ. மேஸ் எப்போ வரும் கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டில் மேஸ் இருக்கு. மேஸ் சீசனே வரும். ஓகேவா? நம்ம ஸ்டார்டர் பேக் இருக்கேன். இப்போ அந்த அக்காட்டில் வில்லேஜ் தான் இருக்குல்ல, நிறைய வில்லேஜ் இருக்குது சுற்றி. எல்லாத்தையும் போக முடியாது. இந்த சிங்கிள் பிளே வேர்ல்டு வில்லேஜ் இருக்குது கட்ட போகிறோம். யாரும் இல்லாத வில்லேஜ் கட்டுறீங்க கேட்டிங்கன்னா, இந்த வேர்ல்டு கண்டிப்பாக ஃபியூச்சரில் சர்வராக மாற போகுது. ஏன்னா சர்வர் இப்போ மெயின்டைன் பண்ண முடியல, லேக் பண்ண முடியல. அதனால் சிங்கிள் பிளே ஆடினா எப்போ வேணுமோ அப்போ சர்வராக மாட்டிங்கன்னு அர்த்தம். இந்த வேர்ல்டு நம்ம அப்பா ஆடமாட்டாங்க, வரமாட்டாங்க. நம்ம மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க. இங்கே வில்லேஜ் இருக்காங்க, இங்கே வில்லேஜ் என்ன இருக்குது. இந்த பிளான்ட் வேர்ல்டு என்ன பண்ணீங்கன்னா வில்லேஜ் தான். நான் வந்தேன் ஆசைப்பட்டதுன்னா கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இந்த சேனல்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் நான் என்ன பேக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா இந்த பேக்ஸு பெட்டர் கிராஸு, இந்த நியூ ஓட்ஸ் வச்சது. பட் அப்போ இந்த 60 ரிசல்ட் அந்த ஜிஒய் இவன் ஜிஒய் பண்ணியிருந்தேன். 2 ஜிஒய் ஒரே மாதிரி தான்.
அதோட பேட்டர்ன் இருக்கும். டாக்குமெண்ட் ரெண்டு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். ஏன் இதை மூவ் பண்ணிச்சுக்கன்னா இல்லையே டாக்குமெண்ட் இருக்குது. ரைட்டு டாக்குமெண்ட் தெரியும். நான் மூவ் பண்ணிச்சுருக்கேன் கேஸ். ஆர்டிஃபை பண்ணல இப்போதைக்கு. ஆர்டிஃபை போக்காம பண்ணல நான். அப்படியே பேஸ்க்கு போயிட்டு எப்பயும் நம்ம இது கத்துறோம். சின்ன வீராக இருக்கும் மாடல் வச்சு போய் வேணாம். அது நம்ம பழைய ஊருமே போகணும் தர்றேன். என்ன ஹவுஸ்லாம் பார்த்துட்டு சின்ன ஹவுஸ் கட்டுற மாதிரி மாடல் கட்டுறா பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு வரேன். மக்களே என்னாச்சு ஓகேவா? இதான் அப்படி சார் தான் சூப்பராக இருக்கு மேஸ். அப்புறம் மேஸ் வந்து டைமண்ட்னா யோசிச்சேன். சரி நம்ம வந்து சின்ன வீடு கட்டிங்கன்னா போக பெரிய வீடு கட்டினா அது புதுசாக வந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெஸ்ட்டு. காவல் ஸ்பூனு ஸ்பூன் இல்லாட்டி நம்ம வந்து இப்போ வந்து பேக் தான் செடி பேக்கு இல்லை புதுசாக இருக்கும். இன்னும் எப்போ காட்டின்னு வாங்க தூங்க. அப்புறம் நம்ம வந்து அவர் பெரிய மால் ஹவுஸ் அப்புறம் ஒரு வில்லேஜ் கட்டிங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன சாத்த பக்கத்தில் இருக்கணும். உங்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த அந்த சிங்கிள் பிளே வேர்ல்டு இப்போ இருக்கான சர்வர் நான் வந்து நான் அப்பா விளாண்ட வேர்ல்டு ஒரு ட்ரீம் டெம்பிள் வீக்கெண்ட் டெம்பிள் சைட்டு. அதுதான் அது ஒரு சிங்கிள் பிளேயர் வேர்ல்டு தான். அப்புறம் சர்வர் மாறினேன். அப்புறம் எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியுமா? இந்த சர்வர் எப்போ மாறிச்சு இது இந்த பெட்ராக்ல யாரும் இருக்கும். ஒய்ஃபை மல்டி பிளேயர் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். அது ஒய்ஃபைல வீட்டில் கண்டேன்னா கம்மியான ரேஞ்சில், அதாவது இப்போ கம்மியான ரேஞ்சில் அப்போ பக்கத்தில் நம்ம நேம் டேக் கொடுத்து யாருன்னா அனவங்கள நான் இல்லை. அந்த மாதிரி வில்லேஜ் அந்த ஊரில் என்ன ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கம்மியான இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னது ஓகே ராத்திரி ஆவானா இருக்கலாம். இந்த மாதிரி டக்குனு பார்க்காம ஆயிரும். வா 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 பியூட்டிஃபுல். நான் இப்போ இந்த சேரஸ் என்னன்னா இப்போ இந்த சேரஸ் தான் பிக்சரில் இருந்து ஹைகர் போடணும்னா நம்பி பண்ணால் ஆனால் இந்த மாதிரி அதெல்லாம் அழகாக இருக்குது. என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணால். ஆனால் இது அயன் டிவைஸ் பண்ணணும்னா லோயின் டிவைஸ் பண்ணிங்கன்னா தனியாக லேக் கிடைக்கும். இது இருக்கா ஸ்டோன் இருக்கா? ஸ்டோன் மேலே மட்டுமே டேட் இருக்கும். இவ்வளோ ஸ்டோனாக இருக்கும். அதனாலே நம்ம பெரிய ஆனால் பீக்கனஸ் வந்தாங்க அது மேலே
அவன் டே தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் டேட்டுக்கு மாஸ்க் பிளாக் கொடுத்து வச்சுக்கிங்க கேட்காதீங்க பிளாக் நான் பேக் போட்டு போய் மாட்டிட்டு இருக்கேன் நான் அப்புறம் இந்த பேம்பு அது மூணு வருஷம் வருது இந்த சார் ராஜினாலும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படியே அழகா ஈஸ்டிக்காக இருக்குங்க சேனல் எப்படி அந்த பெரிய ஃபீல் பண்ணிக்கிறீங்க புதுசாக வந்துருக்கோம் சேனலில் மேலே ஃபேஸ்புக் வந்துருக்கோம் அது எப்படி வரும்னா சப்ஸ்கிரைப் அதிகமாக இருக்கணும் 147 சப்ஸ்கிரைப் இருக்கணும் ஒன் 148 இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும் என்ன பண்றோம் ஏன் ப்ரோ நீங்க கேட்கணும் ஏன் இப்போ கிரியேட்டிவ் வர்றீங்க சர்வர் வர மாட்டேங்க எனக்கு சர்வர் தெரியுது எனக்கு வந்து கோமஸ் பார்க்க தெரியும் எனக்கு சித்தானது இன்னும் வந்து கிரியேட்டிவ் வர்றான் சோஃபேட் யாருக்குமே தெரியாது இப்போ என்ன பண்ணா ஆனால் கிரியேட்டிவ்ல சூப்பர் ஃபேட் வளர்க்கணும் தான் பண்ணுறேன் நான் அது வேற எதுவும் கிடையாது நம்ம இந்த சீரியஸ் மஸ்ட்டாக அதிகமாக வீடு வரும் அதனால் கீப்பர் சின்ஸ் இருக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது சீன்ஸ் எதுக்குண்ணா அது வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி போய் அதை சுற்றி அவங்க அமுக்கி பண்ணுற மாதிரி வரும் தான் ஆகுது மக்களே இப்போ என் வீடு முடிஞ்சிருச்சு இது வந்து முடிச்சிச்சு சின்ன வீடாக நம்ம முன்னாடி கட்டினாலும் பெருசாக காத்திருப்போம் அது வந்து அப்படியே வந்து அழுக்க காட்டியிருப்போம் இந்த ஃப்ளோர் வச்சு அழகாக காட்டியிருப்போம் ஆனால் இப்போ ஒரு ஃப்ளோர் தான் இருக்கும் ஒரு ஃப்ளோராக கிடையாது கீழே மட்டும்தான் இருக்கும் இது வந்து அடிக்கடி சின்ன வீடு ஜாமி அடி வாங்க தனி ரெடி பண்ணி எழுதி வைக்கணும் ஹைட் வைக்கணும்
கிளாஸ் வந்து RT5 அது பேக்னா இருக்குது. எதுவுமே வந்து 1.20.4 கப்பேட் 1.20.1.11 இப்போ லேட்டஸ்ட் 1.20.1 அந்த வருஷனுக்கு நான் அப்டேட் ஆகலை. சார் பேக்னா போட்டு பார்த்தேன் நான். Darshan, AC off करूँगा please. இங்கே நிற்கிது பாரு. மங்களே guys. Okay. ஆட்டோ கிராஃப்டர் இருக்கும் இந்த சீசனில். ஆட்டோ கிராஃப்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் ப்ரோ நீங்கள் யாருக்கு ப்ரோ இது ஆத்துறீங்க? அதாவது டீ ஆத்துறீங்க கேட்குறேன். இந்த இப்போக்கி நீ சிங்கிள் பிளேயர் ஏன் இல்லை யாரையுமே வரமாட்டாங்க. அப்போ ஏன் ப்ரோ நீங்கள் வந்து நீங்கள் நாமளே வைக்கிற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டோம்னா அப்போ போய் ஃபியூச்சர் நம்ம இந்த சர்வா மாட்ட போகிறோம். அப்படியே மாற்றிக்க தேவை இப்பயே நம்ம போயிட்டு முடிஞ்சது. வந்து தமிழ்நாட்டுன்னா நியூ
உங்களே இங்கே இருக்கா ஸ்லைம் முடிச்ச ஸ்லைம் வரைக்கும் ஏடா யூடியூப்ல தமிழ் இருக்க போகிறேன் நீ பண்ணிக்கலடா சாங்கடா ஸ்லைமே நீ வாடுங்க ஸ்லைமே இருக்கிறதா மேஸ் ஒருத்தம்டா உங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ற மாதிரி பாரு குளிச்சு கொள்ளுவேன்டா என்னது குளிச்சு கொள்ளுவேன் சரிடா இப்போ ஈஸியா இருக்கு பாபாய் அதுவே நம்ம வந்து சூப்பர் ஃபண்டர் பார்ப்போம் அடுத்த பேஸ் போயிட்டு அதை பார்ப்போம் பாய்